அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல் 33. புதுப்பூம் பள்ளி. பாடியவர் கோவூர் கிழார். பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி. திணை வாகை. துறை அரசவாகை. பாடல். கானுறை வாழ்க்கைக் கதனாய். வேட்டுவன் மான்தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகள் தயிர்கொடு வந்த தசும்பும் நிறைய ஏரின் வாழ்நர் பேரில் அரியவையர் குலக்கீழ் விளைந்த களக்கொள் வெண்ணெல் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயரும் தென்னம் பொருப்பன் புன்னாட்டுள்ளும் ஏழெழில் கதவம் எறிந்து கைக்கொண்டு நின் பேய்வாய் உழுவை பொறிக்கும் ஆற்றலை பாடுணர் வஞ்சி பாட படையோர் தாதுஎரு மறியின் பாசறை பொலிய புலரா பச்சிலை இடையிடுபு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டன்ன ஊன் சோற்றமலை பான்கடும்பு அறுத்தும் செம்மற்று அம்ம நின் வெம்முனை இருக்கை வல்லோன் தைஇய வரிவனப்பு உற்ற அல்லிப் பாவை ஆடுவனப்பு ஏய்ப்ப காம இருவர் அல்லது யாமத்து தனிமகன் வழங்கா பனிமலர் காவின் ஒதுக்கு இன் திணிமணல் புதுப்பூம் பள்ளி. வாயின் மாடந்தொறும் மைவிடை வீழ்ப்ப நீ ஆங்கு கொண்ட விழவினும் பலவே. பாடலின் விளக்கம். வேந்தே காட்டில் தங்கி வாழும் சினமிக்க வேட்டை நாய்களை உடைய வேடன் மான் தசைகள் வைக்கப்பட்ட ஓலையால் புனைந்த பெட்டியும் இடைச்சியர் குடம் நிறைய கொண்டு வந்த தயிரும் ஏரால் உழுதுண்டு வாழும் உழவர்களின் பெரிய இல்லங்களில் வாழும் மகளிர் பெற்று கொண்டு குளத்தின் கீழுள்ள வயல்களில் விளைந்து வேறிடத்தே அமைந்த களத்தில் தொகுத்து வைக்கோலும் பதரும் களைந்த தூய்மையான நெல்லை முகந்து எடுத்து கொடுப்பர். வேடரும் இடைச்சியரும் மகிழ்ச்சியுடன் அந்நெல்லை பெற்று செல்கின்ற ஊர் தென் திசையில் பொதிகை மலை உள்ள பாண்டியனது நல்ல நாட்டில் உள்ளது. அங்கு அமைந்த 7 அரண்களின் கதவுகளை அழித்து கைப்பற்றி பெரிய வாயை உடைய உனது புலியை பொறிக்கும் வலிமையை உடையவன் நீ. உன்னை பாடும் புலவர்கள் நீ பகைவருடைய நாட்டின் மீது படையெடுத்து சென்றதைப் புகழ்ந்து பாட உன் படை வீரர்கள் பூந்தாதுக்கள் பரவியுள்ள தெருக்களில் அமைந்த பாசறைகள் பொலிவு பெற உலராத பசுமையான இலைகளை இடையிடையே வைத்து கட்டப்பட்ட மலராது முல்லை அரும்பு கலார் தொடுத்த மாலையின் பூப்பந்தை காண்பது போன்ற தசைகளோடு கூடிய பெருஞ்சோற்றுத் திரளையை பாணர்களின் சுற்றத்தார்கள் உண்பதற்கு அளிக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு உடையது உனது கொடிய போர் முனைகளின் இருப்பிடம். கை வல்லுநர்களால் புனைந்து செய்தும் வரையப்படும் அழகு பொருந்திய அல்லிப் பாவை அல்லியம் என்னும் கூத்தை ஆடும் அழகை ஒப்ப அன்பினை உடைய துணைவனும் துணைவியுமாகிய இருவராக அல்லாமல் நள்ளிரவில் தனியாக ஆண்மகன் ஒருவன் செல்வது இல்லை. அத்தகைய குளிர்ந்த மலைகளை உடைய பூஞ்சோலையின் செல்வதற்கு இனிய செறிந்த மணலையும் புதிய பூக்களை உடைய சாலைகளின் வாயில்களில் மண்டபங்கள் தோறும் செம்மறி ஆடுகளை அறுத்து குண்டு அல்லிப்பாவைகள் ஆடும் விழாக்கள் கொண்டாடுகிறார்கள். பாணர்களின் சுற்றத்தார்கள் உண்பதற்கு அளிக்கும் உனது கொடிய போர் முனைகளின் இருப்பிடம் நீ எடுத்துக்கொண்ட விழாக்கள் பலவினும் சிறப்பு உடையது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.